ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் பாசிப்பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் கூட்டு செய்கிறதுக்கு குக்கரில் 200 கிராம் துருவன பீட்ரூட் சேர்த்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். 100 கிராம் பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் 3 விசில் வந்து ஏர்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு பீட்ரூட்டும் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இதை தாளித்து விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஆயில் சேர்த்துருக்கோம். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 4லிருந்து 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 1 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பீட்ரூட்டையும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகி கூட்டு நல்லா திக்காகி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கூட்டு நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான பாசிப்பருப்பு பீட்ரூட் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி, ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you, friends.